Okay students, next topic, capacitor in series and parallel connection. Capacitor series how to you connect it and then how to parallel connection. Capacitor in series எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் கெப்பாசிட்டரை அப்படின்னு தான் செய்கிறோம் பார்க்குறோம். 5 mark questions, very easy questions. There are 3 capacitor of capacitance is connected in battery. 3 capacitor நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம். Negative charges, positive charges. So consider C1, C2, C3. There are 3 capacitor of capacitance C1, C2, C3 connected in series circuit. Positive charges, the terminal, negative terminal, and then positive terminal, negative terminal, and positive terminal and negative terminal. First, the series circuit, many more application displays than serial bulb. The festival time la pathina serial bulb வந்து என்ன செய்வாங்க ஆக்சுவலா போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அதுக்கு ஏன் சீரியல் பல்பு நேம் வந்தது அப்படின்னா அது சீரியஸ் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால தான் அது சீரியல் பல்பு நேம் வந்து. இந்த சீரியஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் கனெக்ஷன் ஏதாவது ஒரு கனெக்ஷன் கட் ஆகிட்டு அப்படின்னா ஸோ எந்த ஒரு பல்பை என்ன செய்யாது ஆக்சுவலாக இயங்காது. பட் பேரலல் சர்க்கியூட் அப்படி கிடையாது. பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோம் சர்க்கியூட் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது தான் பேரலல் சர்க்கியூட். சீரியஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலாக எனி ஒன் எந்த இடத்துல கட் ஆனாலும் எந்த ஒரு இதுவுமே என்ன செய்யாது ரன் ஆகாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய பேட்டரியிலிருந்து பாருங்கள் நெகட்டிவ் டெர்மினல் இந்த கெப்பாசிட்டன்ஸுடைய C3 கெப்பாசிட்டன்ஸுடைய லெஃப்ட் சைடில் என்ன செய்யுது ஆக்சுவலாக பாஸ் ஆகும். ஸோ பேட்டரி இஸ் கனெக்டட் டு கெப்பாசிட்டர் இன் சீரியஸ். ஸோ த எலக்ட்ரான் சார்ஜ் minus Q. So the negative charges are transferred from the negative terminal to the right plate of C3. C3 உடைய ரைட் பிளேட்டில் தான் என்ன செய்யுது ஆக்சுவலாக அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன செய்யுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு the same amount of negative charge from left plate C3 to the right plate of C2. அப்போது இந்த C3னுடைய லெஃப்ட் பிளேட் இருக்கக்கூடிய C2வினுடைய ரைட் பிளேட்டில் சேம் அதே மாதிரியே the நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன செய்யுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. Same the negative charges right plate then C1. அப்போது C2 உடைய லெஃப்ட் பிளேட்டில் C உடைய ரைட் பிளேட்டில் என்ன செய்யுது ஆக்சுவலாக நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன செய்யுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சேம் இதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷன் Q2 தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன செய்யுது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும் த மஸ்ட் த கிரியேட்டிவிட்டி பாசிட்டிவ் சார்ஜஸ் இஸ் ரைஸ்டு. இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்ததுனால இங்கே என்ன செய்யும் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன செய்யும் கிரியேட் ஆகும். தென் கெப்பாசிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இஸ் Q. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஓவரால் இருக்கு பாருங்கள் இந்த 3 கெப்பாசிட்டன்ஸுக்கும் த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் பாஸ் ஆகுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பேட்டரியிலேருந்து என்ன செய்யுதுன்னா த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் வந்து செய்யுது பாஸ் ஆகுது. பட் the capacitance of the capacitor are the general difference of that voltage across the each capacitor. இந்த இருக்கு பாருங்க இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ the different are denoted as also V1, V2, V3. There are 3 capacitor of capacitance is across the voltage but the same amount of charges. Therefore V equal V1 V2 plus V3.
So the total voltage across each capacitor must be equal to voltage of the battery. இந்த 3 வோல்டேஜ் நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு என்ன செஞ்சிடும், இந்த டோட்டல் வோல்டேஜ் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஆக்சுவலாக கிடைச்சிடும். ஸோ நம்மளுக்கு ஃபிகர் 30 இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். Q directly proportional V. So Q equal constant V. Therefore V equal Q by C. Therefore Q by C1 plus Q by C2 plus Q by C3. இங்கே Q அப்படிங்கக்கூடியது the same amount of charges. C1 C2 C3 அப்படிங்கிறது there are 3 capacitor. Therefore Q வெளியே எடுத்துடலாமா? அப்போ Q equal Q வெளியே எடுத்து நம்ம செய்கிறோம் V equal Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இப்போ 3 capacitor in series are சீரியஸாக என்ன செஞ்சுருக்கோம், ஆக்சுவலாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் from equal to the single capacitor. So V equal Q by CS. இந்த CS அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த சீரியஸ் காம்பினேஷன். நம்ம சீரியஸ் சர்க்கியூட்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால தான் கெப்பாசிட்டர் வந்து சீரியஸில் வந்து என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம சிஎஸ் அப்படின்னு என்ன செய்யிருக்கோம், நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வி இருக்கிறது நம்ம என்ன செய்யலாம், Q by CS அப்ளை பண்ணிக்கலாமா? Therefore Q by CS equal Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. Therefore 1 by CS equal 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So the capacitance of capacitor in series combination, the inverse of the equivalent capacitance is CS of 3 capacitor connected in series is equal to the sum of the inverse of each capacitance. Actually இந்த இண்டிவிஜுவலாக இருக்கு பாருங்கள், இந்த கெப்பாசிட்டன்ஸுடைய எல்லாமே நம்ம ஆட் பண்ணி இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ரெசிப்ரோக்கலுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய தலைகீழி தான் இதனுடைய வழி. இது ஒரு சம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சம். The each capacitor is connected in series then 3 ohm. நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக 3 ohm அப்படிங்கக்கூடிய நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதோடைய சர்க்யூட் நம்ம டோட்டலாக என்ன செய்யணும், நம்ம சார்ஜை கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலாக 1 by CS equal 1 by 3 plus 1 by 3 plus 1 by 3 equal 3 by 3 equal 1. ஆக்சுவலாக அப்போ 1 by சிஎஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 3 ohm. பட் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் இருக்கக்கூடியதுடைய ரெசிப்ரோக்கல் தான் இதோடைய வேல்யூ. அப்போ நம்ம டோட்டல் ஓவரால் வேல்யூ வந்து 1 தானே கிடச்சிது, அதுதான் சொல்கிறோம். த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சிஎஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் இன் த சீரியஸ். அப்போ நம்மளுக்கு அந்த சிஎஸோடைய வேல்யூ எப்படி இருக்கணும், இந்த வேல்யூவோட இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கணும், ரொம்ப லோவாக இருக்கணும். அதான் சொல்கிறோம் CS is always less than the smallest individual capacitor in the series is series circuit. இப்போ இதே இதை பார்த்தீங்க அப்படின்னா பேரலில் கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பேரல் எப்படி வேல்யூ இருக்கும், தென் CP equal C1 plus C2 plus C3. Therefore நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் 3 plus 3 plus 3 equal 9. இது பேரல் சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா the equivalent capacitance CP in the parallel connection is always greater than the largest individual capacitance. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இதை விட என்ன செய்யும் அப்படின்னா வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். the parallel connection எப்படி இருக்கும், always greater than the largest individual capacitance. இதை விட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ சீரியஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக கவனிங்க. C1, C2, C3, there are 3 capacitor of capacitance connected in battery. The same amount of charges is Q. The different voltage C1, C2, C3.
இல்லை ஏதாவது ஒரு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு கெப்பாசிட்டரும் என்ன செய்யாது, ரன் ஆகாது. இந்த பேட்டரியுடைய நெகட்டிவ் டெர்மினல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன செய்யுது, இந்த டிரான்ஸ்ஃபர்டு எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, இந்த C3 பிளேட் இருக்கு பாருங்க, இந்த C3 கெப்பாசிட்டரோட ரைட் பிளேட்டில் வந்து என்ன செய்யுது, ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி அந்த சேம் ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து C3 உடைய லெஃப்ட் சைடில் C2 உடைய ரைட் சைடில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் புஷஸ் த நெகட்டிவ் டெர்மினல் C உடைய ரைட் பிளேட்டு. சேம் அதே மாதிரி தான் இந்த பாசிட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படியுடைய ஃபார்முலா இருக்குது, அது மூலமாக என்ன செய்ய பாஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் V = V1 + V2 + V3. ஸோ ஓவரால் டோட்டல் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணதுக்கு இதான் உங்களுக்கு ஃபார்முலா நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக இதான் சீரியஸ். த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் த சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டருடைய ரெசிப்ரோக்கல். இதோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் இந்த இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேல்யூ பாருங்கள், சீரியஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ் இதுதான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஆக்சுவலாக இதை விட லெஸ் தெனாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் பேரலில் நம்மளுக்கு பேரலல் சர்க்யூட்டோட எப்படி இருக்கும், ஆக்சுவலாக கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். இண்டிவிஜுவலுடைய வேல்யூ எப்படி இருக்கும், கிரேட்டர் இருக்கும். அதான் சொல்கிறோம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இருக்கிறதே லார்ஜ் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இதை விட எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவே வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக சீரியஸ் சர்க்யூட். நெக்ஸ்ட் பாருங்கள் பேரலல் சர்க்யூட். நெக்ஸ்ட்டு த பேரலல் கெப்பாசிட்டர். சீரியஸ் கெப்பாசிட்டர் பார்த்தாச்சு. தென் பேரலல் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் எவ்வாறு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹவு டு யூ த கனெக்ஷன். ஸோ த கன்சிடர் 3 கெப்பாசிட்டர் பேரலல் C1 C2 C3. பேரலல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகும். சீரியஸில் அப்படி இல்லை. சீரியஸ் வந்து என்ன செய்யும், ஆக்சுவலாக தேர் சேம். இப்போ இங்கே ஏதாவது ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சுனா கூட ஆக்சுவலாக இந்த பாருங்கள், இந்த ஒயர் கட் ஆகிடுச்சுனா கூட C2 C3 ரன் ஆகும். C3 ஒயர் கட் ஆகிட்டு அப்படின்ட்டா C1 C2 எல்சி ரன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமில் வந்து என்ன செய்யும், ஃபேன் சுவிட்சு, ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எனி ஒன் என்ன செய்கிறோம், மிஷின்ஸ் வந்து என்ன செய்ய ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் எனி ஒன் எந்த ஒரு சுவிட்ச் வந்து என்ன செய்ய நம்ம ஆஃப் பண்ணிட்டாலும் மற்றது என்ன செய்யும், ஆக்சுவலாக ரன் ஆகும். எந்த ஒயர் கட் ஆனாலும் சரி நம்மளுக்கு என்ன செய்ய ரன் ஆகும். பட் சீரியஸ் சர்க்யூட் அப்படி இல்லை. சீரியஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிடும், ஆக்சுவலாக ஓவரால் ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆகிடும். இப்போ இங்கே சேம் அதே தான். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், பட் சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே சார்ஜ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ Q1 Q2 தென் Q3. ஸோ Q = Q1 + Q2 + Q3. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக த சம் ஆஃப் these 3 charges is equal to the charge Q, the transfer of the battery. அந்த பேட்டரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Q அப்படியுடைய சார்ஜ் தான் Q1 Q2 Q3 வந்து என்ன செய்யுது, ஆக்சுவலாக நம்மளுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். Therefore Q = CV. So Q1 = C1V + C2V + C3V. So 3 capacitors are considered from the single capacitance CP. So Q = CPV. இங்கே CP அப்படியக்கூடியது பேரலல் சர்க்யூட், CS அப்படியக்கூடியது சீரியஸ் சர்க்யூட். இங்கே பேரலல் சர்க்யூட் இருக்கா. ஸோ எந்தெந்த பிளேஸில் Q இருக்கோ அங்கே என்ன செய்யணும், CPV அப்ளை பண்ணணும். ஸோ CPV = C1V + C2V + C3V. V என்ன என்னாகும், CP = C1 + C2 + C3. So the equivalent capacitance of capacitor connected in parallel is equal to the sum of the individual capacitance. The sum of the individual capacitance. So the equivalent capacitance of the capacitor connected in parallel. Parallel connect பண்ணியிருந்தோம்னா so this is equal to the sum of individual capacitance. இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C1 C2 C3 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன செய்யும், சிபியோட வேல்யூ வந்து கிடச்சிடும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்ல மாட்டேன். த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் CP
ஆக்சுவலாக நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஓவரால் வேல்யூ என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ பேரல் கனெக்ட் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி ஆக்சுவலாக 3 ஓம் நம்ம என்ன செய்யணும் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி 3 ஓம் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், சிபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ண கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், C1 எவ்வளவு 3 ஓம் ப்ளஸ் 3 ஓம் ப்ளஸ் 3 ஓம் ஈக்குவல் 9 ஓம். அப்போது நம்மளுக்கு சிபியோட வேல்யூ எவ்வளவு 9 ஓம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸை விட என்ன செய்யுது ஆல்வேஸ் கிரேட்டர் தான் இருக்குது. பட் சீரியஸ் அப்படி கிடையாது. சீரியஸ் எப்படி இருக்கும், 1/CS ஈக்குவல் 1/C1 plus 1/C2 plus 1/C3 equal 3/3. இதோட ரெசிப்ரோக்கல் எவ்வளவு, சேம் அதே தான் 3/3 ஈக்குவல் 1. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது ஆக்சுவலாக த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் இஸ் சீரியஸில் இருக்கும்போது நம்மளுடைய வேல்யூ நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஆக்சுவலாக பாருங்கள், இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் த சீரியஸ். அப்போ இந்த இதோட நம்மளுக்கு என்ன செய்ய ஆக்சுவலாக ரொம்ப லெஸ் தனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெர் ஆர் 3 கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் கனெக்டட் இன் பேரலல் சர்க்யூட். ஸோ த சேம் ஈக்குவல் வோல்டேஜ் பட் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஸோ Q ஈக்குவல் டு Q1 Q2 Q3 கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், Q ஈக்குவல் டு CV ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணுறோம். இதோடைய ஃபார்முலா அடிச்சு சப்ஜெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சுவலாக சிபியோட வேல்யூ கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு சிபியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஆக்சுவலாக இங்கே கூடிய எப்படி பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே என்ன செய்யுது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே நம்ம 3 கெப்பாசிட்டர் நம்ம என்ன செய்யணும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் சிபி அப்படிக்கூடியதை நம்ம என்ன செய்யணும் சிபிவின்னு அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா கொண்டு வந்துருக்கோம். நம்மளுக்கு கிடச்சிருக்குது இந்த C1 C2 C3 இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு இந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு கிடச்சிடும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரலல் சர்க்யூட் எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் தென் கிரேட்டர் தென் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். இதோடைய வேல்யூவோட நம்மளுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். ஸோ சீரியஸ் இதே தான் சேம். ஸோ சீரியஸும் பேரலுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா சீரியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக சீரியஸில் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். பேரலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது சேமாக இருக்குது. ஸோ இது பேரலல், இது சீரியஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக Qயோட வேல்யூ நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு Qயோட வேல்யூ கொண்டு ஃபார்முலா தெரியும். நம்ம இங்கே நம்மளுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வோல்டேஜ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ V ஈக்குவல் டு Q/C. இங்கே நம்மளுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ Q ஈக்குவல் டு CV. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஈஸியாக நம்ம செஞ்சலாம், கால்குலேட் பண்ணலாம் சீரியஸுக்கும் பேரலுக்கும். சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஒயரு கட் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுது எந்த ஒரு கெப்பாசிட்டர் செய்யுது ரன் ஆகுது. பட் பேரலல் அப்படி கிடையாது. பேரலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேட்டரியுடைய பாருங்கள் இது ஆக்சுவலாக C1 வச்சுருக்கிறோம், C2 தென் C3. இப்போ இங்கே ஆக்சுவலாக இதுதான் பாசிட்டிவ் சார்ஜஸ். பேட்டரியுடைய பாசிட்டிவ் சார்ஜஸ் ரன் ஆகுது. இங்கே என்ன செய்கிறாங்க நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ இதில் ஏதாவது இந்த ஒயர் கட் ஆகிடுச்சுனா கூட இந்த C1 C2 வந்து என்ன செய்யும் ரன் ஆகும். பட் சீரியஸ் என்ன செய்யாது, எதுவுமே ரன் ஆகாது. ஈஸியாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம் நெக்ஸ்ட் டாபிக் போகும்.